வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இன்ஸ்டண்ட்டாக கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மாவு அரைச்சி ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்படாமல் ஈஸியாகவும் நல்லா சாஃப்டாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பூரணமும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்ததுங்க. இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் எந்த அச்சும் யூஸ் பண்ணலங்க. நம்ம கையிலே ஈஸியாகவும் தயார் பண்ணலாம். வாழை இலையும் பாலித்தீன் ஷீட்டும் இருந்தால் போதும். நம்ம இதை ரெடி பண்ணிடலாங்க. இப்போ வாங்க இந்த கொழுக்கட்டை பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு அரை கப் அளவு கடலைப்பருப்பு ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுப்போம். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடி விட்டுட்டு நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஆவி வெயிட் போட்டு 3-4 விசில் வர வரைக்கும் சவுண்டு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பருப்பை நல்லா வெந்து இறக்கி வச்சுட்டேன். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். இது நல்லா அழுந்துற பதத்துக்கு வேக வச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சிப்போம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாங்க. இதில் ஒரு அரை கப் அளவு துருவின தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். இதையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 3/4 கப் அளவு துருவின வெல்லம் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கரைஞ்சதும் இறக்கிக்கலாங்க. பாகு நம்ம தயார் பண்ணிப்போம். இப்போ அதே பேனை அடுப்பில் வச்சுட்டு வெள்ளைப்பாகில் நம்ம வடிகட்டிக்கலாங்க. கல் மண் போக வடிகட்டிக்கலாம். இதில் வறுத்த இந்த தேங்காய், அரைச்ச இந்த கடலைப்பருப்பு அதையும் போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாங்க. கெட்டிப்பதம் வர வரைக்கும் கிளறிக்கலாம். 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே இதை நல்லா கெட்டிப்பட்டுருங்க. ஓரளவு கெட்டி ஆகிடுச்சு. இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றி கிளறிக்கலாம். மேற்கொண்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறிட்டே இருப்போங்க. ஒட்டாத பதம் வந்ததும் நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா ஒட்டாத பதம் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. குயிக்காக இது போல் நம்ம ஈஸியாக செஞ்சுருவோங்க. இதுவும் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருவோம். இப்போ கொழுக்கட்டை மேல் மாவு தயார் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு அடிகனமான பேன் வச்சுட்டு இல்லை 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக அப்படி கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு இல்லை இடியாப்ப மாவு இருந்தால் கூட நம்ம 1 கப் அளவு சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு தாங்க போட்டிருக்கேன். இதையும் போட்டுட்டு கிளறிக்கலாம். கைவிடாமல் கிளர்ந்துக்கலாங்க. இதில் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றுனதால் கட்டி ஆகாது. அதில் ஈஸியாகவும் கிளற வந்தது. கைவிடாமல் இது போல் கிளறிட்டே இருப்போம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இது போல் கெட்டியாக கலந்துப்போம். ஒன்று போல் இது போல் கெட்டியான பிறகு கையில் இப்படி தொட்டு பார்த்தா ஒட்டாத பதம் வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இதையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுருவோம். ஆறுனதும் இன்னும் நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இது லைட்டாக இப்படி சூடாக இருக்கும் போதே திரும்பவும் இதை நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. அழுத்த நல்லா பிசைஞ்சிட்டு கொழுக்கட்டை தயார் பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் கிண்ணத்தில் எடுத்துகிட்டு 2 கையிலையும் நம்ம தடவிக்கலாம். உள்ளங்கையில் நல்லெண்ணெய் அப்படியே தேய்ச்சிக்கலாம்.
பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாவில் இருந்து பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு உருண்டை எடுத்துகிட்டு உருட்டிட்டு உள்ளங்கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த போல் அழுத்தி கிண்ணம் போல் நம்ம ஃபார்ம் பண்ணலாங்க. தயார் பண்ணிவிட்டு இது சென்டரில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற பூரணம் 1 ஸ்பூன் அளவு வச்சுட்டு இது க்ளோஸ் பண்ணிடலாம். கூம்பு போலையோ இல்லை உருண்டையாவோ நம்ம பண்ணிடுவோங்க. அச்சு இல்லாமல் நம்ம சூப்பராக அது போலவும் செய்யலாம். இந்த டிசைன் வேணால் மேலே ஃபோர்க் வச்சு ஒரு கோடு 2 கோடு அப்படியே இழுத்து விட்டுடலாங்க. இல்லை ப்ளெயினாக கூட நம்ம பண்ணலாம். இப்போ பாலித்தீன் ஷீட்டு இல்லைன்னா வாழை இலை இருந்தால் கூட அதில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு ஒரு பெரிய உருண்டை எடுத்துகிட்டு தட்டிட்டு சென்டரில் இந்த பூரணம் வச்சுட்டு இலையை அப்படியே 2 அப்படியே ஃபோல்ட் பண்ணிடலாங்க. மடிச்சுக்கலாம். ஓரம்லாம் அப்படியே பிரியாதபடி நம்ம அழுத்தி மடிச்சிடலாம். கையில் அப்படியே அழுத்தி விட்டுடலாங்க. இது போல் நம்ம எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சுருவாங்க. நான் அது போல் செஞ்சுட்டேன். செய்த கொழுக்கட்டையெல்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். அடுப்பில் இட்லி குக்கர், இட்லி பானை இல்லைன்னா ஸ்டீமர் அதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் வாழை இலை போட்டுட்டு நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டைகளை அதில் வச்சுருவோங்க. அடுக்கி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மேலே அப்படியே ஷைனிங்காக வரும்போது நம்ம இறக்கி வச்சுருவோங்க. சூப்பரான விநாயகர் சதுர்த்திக்கு பூர்ண கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை, இன்ஸ்டன்ட் பூர்ண கொழுக்கட்டை நீங்களும் இந்த போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பூரணமும் நம்ம கடலைப்பருப்பும் தேங்காயும் சேர்ந்து பண்ணியிருந்தேன். நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் சாஃப்டான கொழுக்கட்டையாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.